வந்து நல்லா ஏடி வந்து சொல்லிட்டு நான் இருக்கா 2 ஸ்டெப்பாக விட்டுச்சிருக்கு. கீழே ஒரு ஸ்டெப்பு, மேலே ஒரு ஸ்டெப்பு, 2 இல்லை 3 ஸ்டெப்பு கிடக்கா. நல்லா காற்றுடிக்கு. மழையும் வரும் போல் நல்லா காற்றானா. ஆமாம், எதில் இருந்துடுப்போம். ஐயோ கீழே விழுந்துடாதுல. செய்கிறதான் போட்டிருப்பேன். ஆனால் அந்த இது செஞ்சு இது ஒரு 4-5 மாதம் ஆகுது. நான் வீடியோ எடுக்கலை. நான் இப்போ தான் வாரேன். பைக்கு பார்க்க சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் வாரேன். ஆனால் அது பிறகு இவ்வளோ நீளமாக போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து எதுக்குன்னா கடல் வந்து முன்னாடி ஏறி வரக்கூடாதுன்னு. இப்படி போட்டால் அந்த சைடு வந்து கடல் லைட்டாக ஏறும், இந்த சைடு வந்து லைட்டாக கடலுக்கு வரேன். டயரு தடமாக கிடையாது. இது வேறு வண்டி வந்துதா, இங்கே எதுக்கு வண்டி வந்ததோ தெரியல. ஆனால் இங்கே டயரு தடமாக கிடையாது. கிறிஸ்மஸ் அன்னைக்கெல்லாம் கடல் குளிக்கணும்னா இந்த பக்கம் வந்து குளித்தா நல்லா இருக்கும். அந்த பக்கம் தான் பெரிய கடல் நினைக்கும். அந்த சைடு போனால் பெரிய கடல். அங்கே அலையும் நல்லா அடிக்குது. இங்கே அலை அப்படி குளம் மாதிரி கிடக்கு. சரி, அவனை காணல. அவனை வந்தானோன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான். இதை போகிறதுக்கான ஒரு 5-6 மாதத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ராட்சில் இருந்து தொடங்கி கல்லை எடுத்து போட்டு மண் எடுத்து போட்டு இல்லை கூட தான் ஆச்சு ஒரு நாள். எனக்கு தெரியல அது சரியாக நாள் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. ஆனால் வேலை நல்லா கஷ்டம். பெரிய பெரிய இதெல்லாம் வந்தது, மிஷின்லாம் வந்தது. நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் நான் அது ஏதோ ஒன்று சொல்லாம ஐபட்டனா அது தெரியல. அந்த பட்டனில் தாரேன். யூடியூப்புக்கு வீடியோ பார்க்குறதுக்கு மேலே வரும்ல, அந்த பட்டனில் தாரேன். பைக் ஆனால் எப்படி பார்க்க சூப்பராக இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுக்குமா? நம்ம இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். எப்படி வச்சிருப்போம். பைக் பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் வீடியோ எடுப்போமா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே தெரியலண்ணா. ஆமாம், ஒன்றுமே தெரியல. ஆனால் இங்கேருந்து பார்க்குறது நல்லா இருக்கு. ஓகே, கொஞ்சம் மேலே போயிருப்போமா? இதுலேருந்து எடுப்போம். ஐயோ கீழே விழுந்துடாதுல. இதுலேருந்து எடுப்பு தான் நல்லா இருக்கும். ஜம்முன்னு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கலாம். இந்த ஃபோட்டோவை இல்லைண்ணா நான் பார்த்துட்டு எப்படி இருக்கு. நல்லா காற்றடிக்குது. இன்னும் நான் பேசுகிறது ஒன்றும் கேட்காது. இந்த காற்றுனால தான் வெள்ளம் போகாமல் இருக்காது. இல்லைன்னா வெள்ளம் அது நான் இந்த வியூவோட சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்கேன். பின்னாடி இந்த கோயில் வியூவோட. சூப்பர். கிடச்சி கீழே விழுந்துடாதுல ஃபோட்டோ எடுக்கன்னு சொல்லிட்டு. இது இல்லை, இது நல்லா இல்லை. இதில் நிற்போமா? இது சூப்பராக இருக்கு. இது சூப்பராக இருக்கு. ஓகே, ஏன் அடிச்சா அங்கேயா? செயின் வேறு லைட்டாக லூப் அடிக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் நாள் போட்டுன்னு பார்த்தேன். ஆனால் லூப் அடிக்கணும். இனி அதை வாங்க வேண்டியதான். செயின் கிளீனர் வாங்கி லூப் அடிக்க வேண்டியதான். மழை வர மாதிரி இருக்கு. சரி, நான் இங்கே கிளம்புறேன். புதுசாக வந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எப்படி நான் வண்டியை எடுத்துகிட்டு போக போகிறேன்னு தெரியல. கீழே மட்டும் விழாமல் இருந்தால் நல்லது. பையை அப்படியே உருட்டிக்கிட்டு போயிடணும். சரி, நல்லா காற்றுடிக்கு. மழையும் வரும் போல் நல்லா காற்றானா. பேசுகிறது கேட்குமான்னு தெரியலே எனக்கு. அப்படியே பைய போயிடும். என்னால் ரிசர்வில் விட்டு ஆனால் பாவையில் அப்போ தான் போய் விட்டேன் பெட்ரோலு. என்ன கதானே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து 2 கட்டம் காணிச்சு. இப்போ ரிசர்வில் போய்ட்டு வண்டி.
நான் மட்டும்தான் ஊருக்குள்ளாடி ஹெல்மெட் போட்டு சுற்றுறேன். ஆனால் யாராக இருந்தாலும் ஹெல்மெட் மறந்துடாங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. இதெல்லாம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். கீழே விழுந்தால் ஃபஸ்ட்டு நம்ம அடிபடுறது நம்ம மண்டையில் தான் அடிபடும். அதனால் எப்போவுமே வெளியே போச்சுல ஹெல்மெட் போட்டு போங்க. போதுங்களா? இது இன்னும் போகலை, நாசமாயிட்டா என்ன இல்லை, இது இன்னும் போகலை. இந்த சைடு எல்லாமே ரொம்ப அணை கொடுத்து வச்சுருக்கு. நான் அதை காட்டி தரேன். வண்டி எதுவும் இல்லாமல் வந்துடல, சைடில் தான் நிற்கிது. இந்த சைடு மொத்தமே அணை கொடுத்து வச்சுருக்கு. இதுக்குன்னா கடல் வந்து நல்லா ஏடி வந்துன்னு சொல்லிட்டு நான் இருக்கா 2 ஸ்டெப்பாக விட்டு வச்சுருக்கு. கீழே ஒரு ஸ்டெப்பு, மேலே ஒரு ஸ்டெப்பு, 2 இல்லை 3 ஸ்டெப்பு விடங்கா. ஆமாம் 3 ஸ்டெப்பு விட. அதுவும் காணாது கடல் வந்து மேலே ஏறி விடவும் நான் தான். இதை தாண்டி கடல் வர இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்ததுன்னா பிரச்சனை தான். மொத்த இடம் போகும். ஒரு தடவை வந்து தானா இப்போ முன்னாடி இந்த சுனாமி வந்து டைமில் வந்தது. ஏறி சுனாமி பெருசாக இல்லை, சுனாமி லைட்டாச்சுன்னா தான் வந்தது இந்த ஏரியாவில். அது மேலே வேறு ஏறி வந்தது. மொத்த இடமா அடிச்சுட்டு போய் அது அந்த சைடில் உள்ளதெல்லாம் காட்டினா அவங்களுக்கு தெரியும். இதை தாண்டி எங்கே போனால் சொத்தவளை பீச் ஒரு பீச் உண்டு, அங்கே போனால் தெரியும். சரி, நம்ம இனி போக வேண்டியதா வீட்டுக்கு. அவங்கள யாரையும் காணும், வீட்டில் போயிருப்போம். இது என்ன கதலை இப்போ இந்த ரிசர்வில் காட்டுச்சு. நானும் ரிசர்வ் ஆகிட்டு போகலான்னு நினச்சேன். பார்த்தா அதுக்குள்ளாடி 2 கட்டம் காட்டுது. இல்லை என்ன பிரச்சனை என்ன கதைனே தெரியல எனக்கு. இனி இதையும் கூட கேட்டு பார்க்கணுமா, என்ன கதைன்னு தெரியல. சரி காய்ஸ், அவனை வந்தானா நான் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா வீட்டுக்கு போகிறேன். யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ, பாய் பாய், see you. கூட்டமாக தான் இறங்கி ப்ரௌனி. ஐயா இல்லை, சங்கு திறந்துட்டு சங்கு தூக்கி வச்சிருக்கு. ஃபோன் பண்ணி ஏதாவது பார்ப்போமா? ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு போக வேண்டியதான். நான் அவனை வரவான அங்கேருந்து இங்கே வர கிளம்பி வந்தேன். அவனோட தானுங்க எல்லாம் வாக்கிங் போகிறாங்க.